வணக்கம். இன்னைக்கு பல்வேறு வகையான நியூஸ்களை நம்ம பார்க்க போறோம். அதனால சேனலுக்குள்ள வந்தவங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணிருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ மறக்காம முழுசா பார்த்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு மதியானத்துக்கு மேல இருந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளுக்கும் ஒரு சர்ப்ரைஸா கொடுத்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது இன்னைக்கு பெருமளவு வரவேற்கக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கு. யார் யாருக்கு என்னென்ன தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்டு நான் வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. சிறு விவசாயிகள் அப்படின்றவங்களுக்கு 30,000 50,000 வரைக்குமான தள்ளுபடி, குறு விவசாயிகளுக்கு 40,000 30,000 இந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பட்ட விவசாயிகளுக்கு தனிப்பட்ட முறையில் தள்ளுபடி அப்படின்றது இன்னைக்கு உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கு. அதை தவிர்த்து இன்னைக்கு நான் தரப்போற மிகப்பெரிய சர்ப்ரைஸை பற்றி நம்ம பேச போகிறோம். மக்களுக்கு, அதாவது பொதுவாக பெண்களுக்கு, அந்த மகளிருக்கு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை இன்னைக்கு சைன் பண்ணுறாங்க அப்படின்ற மிக முக்கிய தகவல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பயிர்க்கடன் மட்டுமா தள்ளுபடி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கல்வி கடன் தள்ளுபடி, கூட்டுறவு, அதாவது விவசாயிகள் வந்து நகைக்கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தள்ளுபடி விஷயம், இதெல்லாம் நம்ம இதை வரிசையாக பேச போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதன் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டு வர்றாங்க, சொல்லாததையுமே வந்து செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது மகளிருக்கான வெற்றி பயண திட்டத்தின் மூலியமா செயல்பட போகிற அந்த மாநகர பேருந்துகளில் பூரா வந்து அதாவது பிங்க் பஸ் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களுடைய காலத்தில் கொடுத்ததை மாற்றி எல்லா பேருந்துகளிலையும், அதாவது காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையை தவிர்க்கிறதுக்காக எல்லா பேருந்துகளிலும் இலவசம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம், அதை வந்து இன்னைக்கு சைன் பண்ண போறாங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமாக வந்தோடனே நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கல்வி கடன், ஒவ்வொரு மாணவ மாணவியருடைய பெற்றோர்கள் வந்து தங்களுடைய உயர் படிப்பு, அதாவது பிள்ளைங்களுடைய உயர் படிப்புக்காக பணம் வாங்கியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, அரசு ஊழியர்கள் தவிர்த்து காவல்துறையினர்கள் இந்த மாதிரி வந்து சில அவங்களுக்குன்னு இருக்கப்பட்ட அந்த சில விஷயங்களை தவிர்த்து இருக்கிறவங்களுக்காக நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு இதை பண்றாங்க அப்படின்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே விவசாயிகளுக்கு இன்னைக்கு பயிர்க்கடன் போக நகைக்கடன் வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்குள்ள முற்றிலும் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பாதி கடன் தள்ளுபடி அப்படின்ற மிக முக்கிய விஷயம் அது ஒன்று. அதுக்கப்புறமா நம்மளுடைய விவசாயிகளுக்கு, குறிப்பாக பரந்தூர் ஏரியா மக்கள் இருக்கிற விவசாயிகளுக்கு பரந்தூர் திட்டம் முழுமையாக ரத்து பண்ணுறாங்க. அதனால தான் இந்த வாரம் நம்மளுடைய சிஎம் அவர்கள் பிரதமரை சந்திக்கிறார் அப்படின்ற மிக முக்கிய தகவலும் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முழுக்க நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்றது விவசாயிகளுக்கான நாடாவும் கண்டிப்பா செழுமையான நாடாவும் மாத்துறதுக்காக நம்மளுடைய முதலமைச்சர் ஒட்டுமொத்தமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு வகையில நேத்து பல்வேறு விதமான சம்பவங்கள் நம்ம ஏற்கனவே சாயந்தர வீடியோல நான் சொல்லிட்டேன். 3 ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேல இருந்து மதுராந்தகம் தொகுதி, பெருந்துறை தொகுதி, தாராபுரம் தொகுதியில இரட்டை இலையில நின்று 3 பேர் வந்து ஜெயிச்சவங்க, எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க ராஜினாமா பண்ணதுக்கான காரணம் முழுக்க எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியை குதிரை பேர கட்சி அப்படின்னு மோசமாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி, இன்னைக்கு எடப்பாடி அவர்களும் சரி, ஒட்டுமொத்தமா குதிரை பேரட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்ற மிக முக்கிய ஒரு ஆடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு சிவிஎஸ் தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா, சிவிஎஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, எடப்பாடி அவர்களை வந்து நாங்கள் சேர்ந்துக்க போறோம் அப்படின்னு பல்வேறு விதமான உருட்டுகளை சந்திச்சிருக்கலாம். ஆனா நேற்று இரவுல இருந்து சிவிஎஸ் அவர்களுடைய வீடு பயங்கர பரபரப்பா இருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு ஒரு 5 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண போறாங்க. ரிசைன் பண்றவங்க அதோட மட்டும் கிடையாது, அதே தொகுதியில மீண்டும் விசில் சின்னத்துல நின்று ஜெயிக்க போறாங்க அப்படின்ற மிக முக்கிய தகவல். அதே போல ஒரு சின்ன ஒரு தகவலும் இருக்கு. இது வந்து இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கும்போதும் சரி, ஐயுஎம்எல் கட்சியில இருக்கிற அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்ததுன்றது தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அது மனசு உறுத்தலாவே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதே மாதிரிதான் விஜய் அவர்களுக்கும் வந்து அது இருந்திருக்கு. அது வந்து இன்னைக்கு பரிசீலனை பண்ற ஒரு விதத்துக்கும், இன்னைக்கு வன்னியரசு அவர்களை வந்து அமைச்சரா பாக்குறதுக்கு அந்த கட்சியிலே யாருமே தயாரா இல்லை அப்படின்றனால ஒவ்வொரு சிறுத்தையா கலந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்கும். நேற்று கூட நான் சொல்லியிருப்பேன், திருமாவளவர்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் வந்து தேர்தலுக்கு நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செலவு பண்ணியிருக்காரு. அதை டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வேற கட்சியில் போய் சேருங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தான் இன்னைக்கு ஐயுஎம்எல் கட்சியாக இருக்கும்போது அவங்க வந்து ஆல்ரெடி அகில இந்திய பார்ட்டி அப்படின்றனால அவங்கள நம்ம வந்து ஒன்றுமே சொல்லிட முடியாது. அவங்களுக்கான தேர்தல் பணிகளுக்கு வாங்கியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க, அது அவங்களுடைய போக்குவரத்தா போகும் அப்படின்றனால அது பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் நம்மளுடைய விசிகா கட்சி அப்படின்றது இன்னைக்கு அமைச்சரவையில் பங்கெடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக திமுகவில் இருக்கிற பல
பணந்தின்னி கழுகுகளுக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு தகவல். இன்னைக்கு அதிமுகல இன்னைக்கு ராஜினாமா பண்ண போற அந்த எம்எல்ஏக்களை சேர்த்து ஒட்டுமொத்தமா தமிழகத்துக்கு எப்போ எலெக்ஷன் வரும் அப்படின்ற பரிந்துரை அப்படின்றது தமிழக அரசு சார்பா வச்சிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத என்னைக்கு எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றதையும் நான் டீட்டெயில்டா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு வழக்கு என்ன வழக்குனா, செந்தில் பாலாஜி மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அந்த ஒரு விசாரணை வழக்கு. ஈடி சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை விசாரணைக்காக தமிழக அரசோட டேபிள் மேல, அதாவது சிஎம் அவர்களுடைய டேபிள் மேல இருக்கிற அந்த 2 லெட்டர்களுக்கும் எப்போ நம்மளுடைய சிஎம் சைன் போடுவார் அப்படின்ற ஒரு தகவல். அந்த தகவல் எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதல் ஒன்று நடந்திருக்கு. அருண் ஐபிஎஸ், சும்மா அருண் ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. சவுக்கு சங்கர் அவர்களுடைய விஷயத்தில் சவுக்கு சங்கரை தூக்கி உள்ள வச்சது, அவர் மேல பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சது, போதை வழக்குல பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான அந்த போதை வஸ்துகளை இடமாற்றி கொடுத்தது, அமீர் அவர்கள் மற்றும் ஜாபர் சாதிக் அவர்கள் கூட வந்து வேலை பார்த்ததா இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்ற விஷயம் தான் நம்ம சொல்றது, நம்மளா சொல்லல. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏகப்பட்டதுல கலந்துக்கிறது, திமுகவுக்கு ரொம்ப சொம்படிக்கிறது, இந்த இவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள். இது வந்து நம்மளுடைய சவுக்கு கையில இருக்கிற ஃபைல்ல இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிற அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக ஒரு பதவி நியமனம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கலாம். என்னடா அது இவ்வளவு தூரம் வாங்கினவர லஞ்சம் ஒழிப்புத்துறை இயக்குனரா போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பேர் தான் அவன் பொருளை எடுத்து அவனே போடுறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது என்ன மேட்டர்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் லஞ்சம் யார் வாங்கியிருப்பா, யார் கொடுக்க போறா, யார் யார் ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணினாங்க, யார் கையில் பல்வேறு வகையான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு கையில் இருக்கு. இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியில வந்துட்டாரு. அவர் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடும்போது ஒட்டுமொத்த ஃபைல்ஸையும் வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. அவங்க காவல்துறையா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் இதுக்கு முன்னாடி இந்த பழைய சிஎமாவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய கருத்து. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளும் வந்து நம்மளுடைய சவுக்கு அவர்கள் கிடையாது. ஏன்னா இன்னும் அவர்கிட்ட இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றனால இன்னைக்கு வந்து வரிசையா வந்து முழுக்க முழுக்க அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக பல்வேறு வகையான கொடியை தூக்கிட்டார் அப்படின்னே சொல்லணும். அந்த வகையில இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இவருக்கு போட்டது அப்படின்றது கண்டிப்பா நிறைய பேர் வந்து அதுல சிக்க போறாங்க. கூடவே சேர்ந்து அவரும் சிக்க போறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல். அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு லஞ்சம் ஊழல் அப்படின்ற அற்று போய் இன்னைக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கியிருக்கலாம், இதுக்கு முன்னால நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு தமிழகத்துல கணக்கெடுத்தாலே ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருப்பார். நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காவல்துறைக்கும் 6 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் போகுது அப்படின்னு மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்னன்னா 6 கோடி ரூபாய் என்ன சொல்றீங்க, யார் வாங்குறா, யார் கொடுக்குறா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு காவல் ஆய்வாளர்ல இருந்து அந்த காவல் ஆய்வாளர்களுக்கு தலைமையா இருக்கிற பெரிய பெரிய ஆளுகள் வரைக்கும் அந்த லஞ்ச பணம் போகுது அப்படின்ற தகவல் வந்திருக்கு இதுக்கு முந்தைய அரசுல. ஏன்னா இன்னைக்கு இதுக்கு முந்தைய அரசு பழைய ஸ்டாலின் அவர்கள் இவங்களெல்லாம் வந்து கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இன்னைக்கு காவல்துறையா செயல்பட்டாங்களோ இல்லையோ, ஏவல் துறையா செயல்பட்டாங்க அப்படின்ற மிக மிக முக்கிய தகவல்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து லஞ்சம் குற்றச்சாட்டு, யாருமே இன்னைக்கு சூடம் அடிச்சு சத்தியம் பண்ண முடியாது நாங்க ₹1 கூட வாங்கலைன்னு. அந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா அவங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கும்போது, இன்னைக்கு உண்மையிலேயே தமிழகம் வந்து லஞ்சத்திலிருந்து மெல்ல மீண்டு வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட பத்திரப்பதிவுத்துறை இந்த மாதிரி துறைகள்ல லஞ்சம் தலைவிரித்து ஆடுது அப்படின்ற மிக முக்கிய தகவலும் வந்து நம்மளுடைய சிஎம் காதுக்கு போயிருக்கு. அதுக்கான நிறைய விஷயங்களும் வந்து இன்னைக்கு முன்னெடுத்துக்கிட்டு ஒரு லஞ்சம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒன்று வாங்கப்படுதுன்னா உங்க கையில இருக்கிற ஒரு போட்டோவை எடுத்து நீங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காரு. இது போக பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்மாக்ல 10 ரூபாய்க்கு வந்து இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. ₹1 எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி நேரடியாவே வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டோட நான் வந்துடுறேன். இன்னைக்கு அதிமுக சுக்குநூறா போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு கதை அப்படின்றது. அது போக காக்ரோச் ஜனதாதளம் சொல்லிட்டு இப்போ காமெடியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய மோடி அவர்களுக்கு எதிராக ஆக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அதனால தான் அதை அவங்க முடக்குறாங்க, மத்திய அரசை வந்து அவங்க வந்து சாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு அதை விட முக்கியமாக என்னன்னா, காக்ரோச் அப்படின்னு அவங்க யாரை சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்க வேலையில்லா இளைஞர்களையும் இளைஞர்களையும் தான். ஏன்னா இன்னைக்கு படித்து பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு நம்மளுடைய இந்தியா வந்து இன்னும் வல்லரசாகலை அப்படின்றது தான் அமெரிக்க வல்லுநரான அந்த சமூக வலைதளத்தை உருவாக்குன அபிஜித் அவர்களுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ
ஆரம்பிச்சு ஆனா போட்டு விட்டுட்டு போயிட்டாப்ல. இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயும் அந்த காக்ரோச் அப்படின்றது பயங்கரமா படுபயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, இந்தியால மத்திய அரச தொடர்ற அந்த பின்தொடர்பாளர்களை விட 3 நாட்கள்ல காக்ரோச்ச பின்தொடர்றவங்க அதிகமா போயிட்டாங்க அப்படின்றனால, இது வந்து இவ்வளோ விஷயங்கள் வருது. இது எப்படி நீங்க வளரலாம்? இது எப்படி நீங்க வந்து தாமரை பூவ வந்து கரப்பான்பூச்சி சாப்பிட்றலாம் அப்படின்றனால பார்த்தீங்கன்னா, அடுத்து ஹிட்ன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அரசியல் இவங்களுக்கு இந்த மாரி ஏளனமா போயிருச்சு அப்படின்றது, அமெரிக்கா வரைக்கும் நம்ம இந்தியா அசிங்கப்படுறோமா அப்படின்னு கேட்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைய தான் நமக்கு உருவாக்குது. அதனால வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் எங்கெங்க நடந்தாலும், நம்மளுடைய தமிழக அரசு அப்படின்றது ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சிறப்பா சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழகத்துல பல்வேறு வகையான கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கேட்கலாம், இப்போ வந்து மட்டும் நடக்கலையா? கொலை நடக்கலையா? பாலியல் குற்றங்கள் நடக்கலையா? ஏன் அங்க இங்க கரண்ட் போகலையா? யாரும் லஞ்சம் வாங்கலையா? அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. கண்டிப்பா கமெண்ட்ல நெறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே பதில், இன்னமும் ஆட்சி திமுக கையில இருக்கிற மாதிரி தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற உள்ளாட்சி துறைகளும் இன்னைக்கு திமுக கையில தான் இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. அந்த உள்ளாட்சி தேர்தலும் அக்டோபர் மாசம் வருது அப்படின்றனால, ஒட்டுமொத்தமா தமிழகத்த தொடச்சு எடுக்கிற விதமா துவச்சு எடுக்க போறார் நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கிற விஜய் அவர்கள். அதனால அதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ கீழ ஹைப்ன்னு ஒண்ணு இருக்கும். அதையும் குடுத்துருங்க. உங்க கமெண்ட்ல சொல்லிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.